சென்னையிலே இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதிரி தினசரி நான் பேசிக்கொள்ள மாட்டேன். மக்கள் பிரச்சனை அப்படின்னா மட்டும் ஒரு குரல் பதிவு வைப்பேன். இது வரைக்கும் என்னுடைய சொந்த காரியமாக நான் அவருக்கு ஒரு பதிவு கூட வச்சது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை இங்க எப்படி பண்றாங்கன்னு அப்படி நான் எதுவுமே அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எங்கேயாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்ல இந்த மாதிரி கூட்டத்துக்கு போறேன், இது மாதிரியான பதிவுகள் தான் வைப்பேன். அதுக்கு அண்ணன் உடனே பதில் சொல்லுவாங்க. மற்றபடி நான் தினசரி பேசி கொண்டிருப்பதெல்லாம் இல்லை. இனி அவரு நிறைய கவனிச்சிருப்பாங்க, நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க கவனிச்சிருப்பாங்க. இதுல தவறான புரிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே விட்டு கொடுத்து பேசுறது இல்லை, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. அந்த கட்சியில இணைய வாய்ப்பு இருக்கா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் யூகிக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாமா? இல்லைங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னா கட்சி உண்மையா சொல்லணும்னா இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இதுதான் அரசியல் அப்படின்னு ஒரு கற்பிச்ச தளத்துல நான் இருந்திருக்கேன். அந்த இடத்துல இருந்துட்டு நான் அதை தூக்கி எறியவும் முடியாது, அதை புறக்கணிக்க முடியாது. சில தவறுகள் நடந்திருக்கும், அந்த தவறுகளை இது தவறு அப்படின்னு சொல்ற உரிமையும் எனக்கு இருக்கு. அது அவங்க வேணா நிராகரிக்கலாம். நானும் 6 வருஷமா ஊரா போய் கத்திருக்கிறேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன்னா அந்த கட்சி இன்னொரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு விரும்புறதுல நானும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? இன்னும் பல கட்சிகள்ல இந்த கட்சி கூப்பிடுறாங்க, இந்த கட்சியில இணைகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் அந்த பேசு பொருள் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு விரைவில் ஒரு முடிவு தெரியும். நிச்சயமா. சென்னையிலே இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதிரி தினசரி நான் பேசிக்கொள்ள மாட்டேன். மக்கள் பிரச்சனை அப்படின்னா மட்டும் ஒரு குரல் பதிவு வைப்பேன். இது வரைக்கும் என்னுடைய சொந்த காரியமாக நான் அவருக்கு ஒரு பதிவு கூட வச்சது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை இங்க எப்படி பண்றாங்கன்னு அப்படி நான் எதுவுமே அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எங்கேயாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்ல இந்த மாதிரி கூட்டத்துக்கு போறேன், இது மாதிரியான பதிவுகள் தான் வைப்பேன். அதுக்கு அண்ணன் உடனே பதில் சொல்லுவாங்க. மற்றபடி நான் தினசரி பேசி கொண்டிருப்பதெல்லாம் இல்லை. இனி அவரு நிறைய கவனிச்சிருப்பாங்க, நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க கவனிச்சிருப்பாங்க. இதுல தவறான புரிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இன்னும் இப்போ வரைக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே விட்டு கொடுத்து பேசுறது இல்லை, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. அந்த கட்சியில இணைய வாய்ப்பு இருக்கா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் யூகிக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாமா? இல்லைங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னா கட்சி உண்மையா சொல்லணும்னா இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இதுதான் அரசியல் அப்படின்னு ஒரு கற்பிச்ச தளத்துல நான் இருந்திருக்கேன். அந்த இடத்துல இருந்துட்டு நான் அதை தூக்கி எறியவும் முடியாது, அதை புறக்கணிக்க முடியாது. சில தவறுகள் நடந்திருக்கும், அந்த தவறுகளை இது தவறு அப்படின்னு சொல்ற உரிமையும் எனக்கு இருக்கு. அது அவங்க வேணா நிராகரிக்கலாம். நானும் 6 வருஷமா ஊரா போய் கத்திருக்கிறேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன்னா அந்த கட்சி இன்னொரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு விரும்புறதுல நானும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? இன்னும் பல கட்சிகள்ல இந்த கட்சி கூப்பிடுறாங்க, இந்த கட்சியில இணைகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் அந்த பேசு பொருள் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு விரைவில் ஒரு முடிவு தெரியும். நிச்சயமா.